உங்களோட பேர்? பாபு ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னா அது என்ன பேர்? பயங்கரமாக இருக்குன்னா ஆனால் இப்போ நம்ம ஷோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சுருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும்னா என்ன பேர்? தலையான்னு சொல்கிறதான் ப்ரோ எனக்கு பிடிக்கும். தலை. சரி, இப்போ உங்களுக்கு பப்ளூன் பேர் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னா என்ன பேர்? வேற பேர் என்ன பேர் வைக்கிறது? ஓகே அண்ணா, உங்களோட பேர் என்ன? மதுரை வீரன். மதுரை வீரன் அழகில சோதிக்காதீங்க. அண்ணா உங்களோட பேர் என்ன? செல்வகுமார். செல்வகுமார். சரி ஓகேண்ணே, இப்போ உங்க பேர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பேருக்கு பதிலா வேற ஒரு பேர் வச்சிருந்தா பயங்கரமா வாழ்ந்துருக்கலாம்னா ஏதாவது பேர் இருக்கா? பேர்ல எப்படி ப்ரோ வாழ முடியும்? கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ உடன்ற அந்த மாதிரிதான் இருக்கு. வேற ஒரு பேருனா இப்போ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து இந்த கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம். கார்த்திக்ன்றவங்க எல்லாமே கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் இருக்காங்க. நீ பார்த்த நானும் நிறைய பேர்கிட்ட என் பேர் அப்படி சொல்லிதான் ரன் பண்ணுறேன். பட் அந்த செல்வன்றது பேர்ல இருக்கிற அளவுக்கு கையில இல்லையே, லைஃப்ல இல்லையே என்னங்கிறாரு அப்படின்ற ஒரு இதுதான். சோதிக்காதீங்க என்ன. ஓகே அண்ணா, உங்களோட பேர் என்ன? என் பேர் லோகநாதன் ப்ரோ. லோகநாதன். அண்ணா இப்போ நம்ம ஷோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும்னா என்ன பேர்? தலையான்னு சொல்றதான் ப்ரோ எனக்கு பிடிக்கும். ஏன் தலை? நான் தீவிர தலை ஃபேனு. யாருக்கு தலைன்னு சொன்னா நான் டக்குன்னு முதல்ல நான் ஃபர்ஸ்ட் திரும்பி பார்ப்பேன். ஓகே. அம்புட்டு நல்லவனடா நீ. அதனால எனக்கு தலைன்னு கூப்பிட்டு தான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா கூட தலைன்னு பேர் வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன் தலை அப்படி தலை என்ன பண்ணாரு உங்களுக்காக? பெரிய ஃபேனா இருக்கு. எப்படி சொல்றது, அவரோட பெருமையை சொல்றதுக்கு அளவே இல்லை ப்ரோ. தப்பெருமை இல்லாத மனுஷன். ஓகே. வேற அவருக்கு சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி என்னன்னு சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அவரை மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் மக்களும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இருந்தாங்கன்னா நல்லா நிம்மதியா இருக்கலாம். சரி ஓகே, இப்போ லோகநாதன் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? இந்த பேர்ல ஒருத்தர் சின்ன நகர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காரு. அதனால அவர் பேர் சொல்றதால கொஞ்சம் பதவி எல்லாம் என் பேர் வச்சு பயப்படுறாங்க. லோகன்ற பேரு கொஞ்சம் கிட்டா இருக்கு. சோதிக்காதீங்கடா என்ன. ஓகே ப்ரோ, உங்களோட பேரு? பாபு ப்ரோ. பாபு ப்ரோ. ப்ரோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்களே ப்ரோ. நீங்க வேற ஏன் ப்ரோ கலாய்க்கிறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, உண்மையாக உங்க ஃபேஸ்க்கு இதாவது பயங்கரமா செட் ஆகுது. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். சரி ப்ரோ, இப்போ இந்த பேர் இல்லாம வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும்னா அது என்ன பேர்? பயங்கரமா இருக்குன்னா நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தலை ஃபேன். ஓகே. இந்த மாதிரி அஜித் அந்த மாதிரி வச்சா எனக்கு கொஞ்சம் பயங்கரமா வந்துடும். பயங்கரமா ஹாப்பினஸாக இருக்க அஜித் குமார் தான். அஜித் குமார் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். அதனால ஃபேவரட்டாக பிடிக்கும். தலை எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஏன் அவ்வளோ ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான டைப்பு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி அவரை இன்வைட் பண்ணாலும் அவர் அதுக்கெலாம் போக மாட்டார். அவர் வந்து சிம்பிளாக இருப்பார். அந்த அவருடைய சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு இந்த பேர்? இந்த பேரா ப்ரோ, லைஃபே அப்படியே நிக்காம போய்கிட்டு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு அப்படியே போகுது. அது ஏன் ப்ரோ அங்கே பார்க்குறீங்க? சும்மா தான் ப்ரோ. கொஞ்சம் ஜாலியாக போகுதுன்னு சொல்ல முடியாது, விருப்ப போகுதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே போகுது, ஏதோ ஆவரேஜாக போகுது ப்ரோ. சரி, இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா? எனக்கு அப்பா ப்ரோ. அப்பா தான் வச்சாரு. அப்பா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். சோதிக்காதீங்க ப்ரோ. உங்களோட பேர்? பப்ளூனா? பப்ளூ ப்ரோ. சரி, இப்போ உங்களுக்கு பப்ளூன்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேர் இல்லாமல் வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும்னா என்ன பேர்? வேற பேர் எதனா என்ன பேர் வைக்கிறது? வச்சுட்டாங்க. வேற பேர் எதனா வைக்கணும்னா நல்லா ஃபாரினர்ஸ் பேரா வைக்கணும்னு ஆசை. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். நல்ல ஃபாரின் பேரா வச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடணும்னு இருக்கீங்களா? இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல தான், நம்ம சென்னையில தான் இருக்கணும். பேரு கொஞ்சம் நல்லா மாஞ்சணும். ஃபிகர் மட்டும் எப்படி ஃபாரின் ஃபிகரை உசார் பண்ணிக்கலாம்? இல்ல, இந்தியா பொண்ணுங்களா இங்கே இருக்குது, சென்னையில இல்லாத பொண்ணுங்களா? சென்னையில இல்லாத பொண்ணுங்களா? புரியல. அந்த பப்ளூன் பேர் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் மட்டும் சொல்லுங்க. பப்ளூன்றவங்க பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டீசெண்டா இருக்காங்க. நான் வந்து அன்டீசெண்டா இருக்கேன். எல்லாம் டீசெண்டான பணக்காரங்க தான் அதிகமா இந்த பேர் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேர் எனக்கு வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா?
எங்கள் அக்கா வச்சாங்க. அக்கா வச்சாங்க. அக்கா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இருக்கிறதுனால தான் நான் இப்போ இந்த நிலைமை நல்லா இருக்கிறேன். அவங்க இல்லைன்னா வாழ்க்கை பெஸ்ட். ஆமாம், எங்கள் அக்கா தான் எனக்கு எல்லாமே. சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல்ல டிங்கு டிங்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஓகே அண்ணா, உங்களோட பேர் என்ன? மதுரை வீரன். மதுரை வீரன் தானே. மதுரை வீரன் அழகில. அப்படியா? அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இப்போ வந்து ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நான் ஏத்துக்கிறேனே, உன் தம்பி நான் ஏத்துக்கிறேனே. இந்த பேர் இல்லாம வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும்னா அது என்ன பேர்? என்ன பேர்னா எனக்கு இதுதான் என் பேர் தான். மதுரை வீரன் தானே. மதுரை வீரன் தான். மதுரை வீரன் தான். ஏன் இந்த பேர் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷல்? என் குலதெய்வம். குலதெய்வம். அதுக்கு மேலே நான் வயிற்றுல இருக்கும் போதே எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர். ஓகே. அதனால ஸ்பெஷல். அம்மா நான் ரொம்ப பிடிக்கும். அம்மா மட்டும் இல்லை, அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும், அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அப்பா இல்லாமல் அம்மா இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லை. 2 பேரும் இல்லாமல் நம்ம இல்லை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன். எங்கள் அம்மா நேற்று தான் ஹாஸ்பிட்டலில் டிப்ஸ் போட்டு படுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. வேலை அப்படி போகுது. இங்கே வேலை பார்த்தா தான் எங்கள் அம்மாவுக்கு நான் காசு கொடுக்க முடியும். கரெக்டு. அந்த சோகங்கள்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம சிரிச்சுட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. கஷ்டம். அழுகவும் நான் என்ன சொல்கிறது, நிறையா சொல்லணும். மடியில் படுத்து ஓகணும் அழுகும் போல இருக்கும். சாப்பிட முடியலம்மா, காசு இருக்குது சாப்பிட முடியல. ஒவ்வொரு நேரம் காசு இல்லாத போது பசி அதிகமாக இருக்குது. நிறையா சொல்லணும் போல இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொன்னால் அங்கே அவங்க வருத்தப்படுவாங்க. அவங்கள ஏன் நம்ம ஏதோ சொல்லி வருத்தப்பட வைக்கணும்? தூரமாக இருந்து ஏதோ ஒரு முள்ள சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். சோதிக்காதீங்கடா என்ன டே. எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா ஞாபகப்படுத்திட்டீங்க. சோதிக்காதீங்க. அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. சோதிக்காதீங்க.